கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிக நேர்த்தியாக ஒவ்வொரு வாரமும் நம்மை சந்திக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம் என்று சொல்லும் பொழுது இருட்டில் தோன்றக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை, ஒரு சின்ன கீற்று, அது எந்த அளவுக்கு அதனுடைய வருகை இருக்கும், அது எந்த அளவுக்கு இருளை நீக்கும், அது நமக்கு தெரியும். நாம் இந்த 2 மாதம் தியானிப்பதற்கு ஒரே ஒரு சாப்டர் தான் எடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு சாப்டர் தான். 2 மாதமும் செய்தி அதில் தான். லூக்கா 1வது அதிகாரம். இந்த கடைசியாக நம்ம வாசிக்கக்கூடிய இந்த வசனம் 79 தான் இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனம் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்னா முன்னாடி நடந்த எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தையை சொல்றது சகரியா சொல்லுகிறார். ஆசாரியனாக சகரியா தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டு வரும்பொழுது தன் குமாரனிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையாக அது இருக்கிறது. சரி, இப்போ நம்ம கவனமாக வரலாம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. சகரியாவை அவன் சந்தேகப்பட்டதை நியாயம்தானே? ஒரு வயசான ஒரு நபர், தன் மனைவியும் வயசானவர், குழந்தை பிறக்குமான்னு கேட்டது தப்பா? திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து என்னன்னா யார் தான் பயப்பட மாட்டா? யார் தான் கலங்க மாட்டாங்க? இவர் சொல்கிறது நடக்குமான்னு யோசிக்கிறது தப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய அனுபவம், நம்முடைய பார்வையில் இந்த கேள்வியெல்லாம் சரிதான். நார்மலாக ஒருத்தரை பார்க்கும்போது ஏன்பா அவர் அப்படி சொன்னதில் என்னப்பா தப்பு இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் சாரால் கொடுத்தான் சிரிச்சா, இன்னும் சொல்லப்போனால் இந்த பக்கம் மரியாள் கொடுத்தான், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியன்னு சொன்னான். இவ்வளோ பெரிய தப்பா? அதுக்கு அவன் 10 மாதம் அந்த ஆளை ஊமையாக வச்சிருக்கணுமா? நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் சகரியா நின்று கொண்டிருக்கிற இடம், சகரியாவினுடைய பின்னணி எந்த அளவுக்கு முக்கியமானது? வேதாகமத்தில் இந்த பகுதியை ஏன் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க? நம்ம எல்லாரும் வாசித்துட்டே போகிறோம், கதை வாசிக்கிற மாதிரி வாசித்துறோம், சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறோம், அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பாடமாக வச்சுக்கிறோம். ஆனால் வேதாகமம் அப்படி மேலோட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுக்கப்படலை. நீங்களும் நானும் உற்று கவனித்து நம்ம வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு பார்த்து நிச்சயம் இந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்ததை போல தான் நாமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவன் ஏதோ ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறாருங்கிறத தாழ்மையாக இந்த வசனத்துக்கிட்ட உட்காந்துட்டோம்னா கர்த்தர் ரொம்ப அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ இன்றைக்கு ஒருவேளை கனநித்திரை ஆவியில் இருக்கிறவங்க, உண்மையாகவே என் தாலாட்டிலே தூங்குகிறவர்கள் கொஞ்சம் எழுந்து நின்றுக்கலாம். எனக்கு சபையில் ஒரு சில ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னா, பாஸ்டர், யாரெல்லாம் தூங்குவாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, பேர் சொல்லி அவங்கள முன்னாடி கூப்பிட்ருங்க. 1. 2வது, டீச்சர்ஸ் ட்ரெயினர் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம சர்ச்சில். அவர் என்ன சொன்னார், என்ன பண்ணுங்க, இந்த தூங்குறவங்ககிட்டலாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணலாம், அப்படி தூங்குறவங்ககிட்ட மைக்கை கொடுத்துடலாமா? சரி, ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லிடலாம். இப்போ திடீர்னு அப்படி டெக்னிக்கெலாம் பாருங்களேன். இவ்வளோ டெக்னிக்கில் பயன்படுத்தி உங்கள் இருதயத்துக்குள்ளே நான் வசனத்தை அனுப்புறதுங்கிறது எனக்கு அது நல்லா படலை. சிங்கப்பூர்லேருந்து கேட்குறாங்க என்கிட்ட, அப்படி யார் தான் தூங்குறாங்க நம்ம சபையில்? அப்படியா தூங்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
சரி, இன்றைக்கி தான் லைட்டாக கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சு. எனக்கு போன வாரம் ஒருத்தவங்க தகவல் சொன்னாங்க, பாஸ்டர் போன வாரம் சர்ச்சில் கொல்லுன்னு சிரித்தாங்க, நீங்கள் பேருக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும்போது கலகலன்னு சிரித்தாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, பாஸ்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லாருமே? ஆமாம், எல்லாம் உருறாங்கொட்டா மாதிரி உருன்னு இப்படி உட்காந்துங்கிறதுக்கு காரணம் நான் தான் போல் இருக்கு. இப்போ நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த சந்தோஷத்தோட இன்றைக்கு சகரியாவுடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம உற்று பார்க்க வேண்டிய காரியத்தை பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடி கர்த்தர்ட்ட என்கிட்ட பேசுங்கப்பான்னு கேட்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா, எங்களுக்கு உணர்த்துங்க, உம்முடைய வார்த்தை எங்களை தொடட்டும். நாங்கள் இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் மாறணுன்னா உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நாங்கள் வரணும். விளக்கை போன்று வசனத்தை கவனிக்கிற சிந்தை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ், ஏற்கனவே எங்கள் இருக்கிற அறிவு, எங்கள் அனுபவம், எங்கள் சிந்தை, எங்கள் நோக்கம், எங்கள் விருப்பம், இது எல்லாத்தையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் கூட பேசுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு ராஜாவை நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியா ஆசாரிய வகுப்பில் பிறந்தவன். ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக, தூபம் காட்டுவதற்காக தேவாலயத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நமக்கு என்ன நியூஸ் தெரியும்? அவனும் அவன் மனைவியும் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவள் மலடியாக இருந்தால் அவங்களுக்கு நிந்தையாக இருந்துச்சு. அவங்க தினமும் கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணாங்க, நமக்கு தெரியும். விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு தேவதூதன் வரான். அவன் தூபம் காட்ட போகிறப்போ தேவதூதன் வந்து, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த குமாரனுக்கு யோவான்னு பேரிடு, அந்த குமாரன் பிறக்கிறதுனால உனக்கு சந்தோஷம், ஒட்டுமொத்த ஜனத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், அவன் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறான். ஓகே, சூப்பர். இது எப்படி நடக்கும்? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். தேவதூதன் சொல்கிறான், என் மூலமாய் உனக்கு அறிவிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீ என்ன பண்ணல? விசுவாசிக்கல. ஆகையினால இது சம்பவிக்க மட்டும் நினைவா இருப்ப, ஊமையாக இருப்பேன்னு சொல்லிட்டார். சரி, ஊமையாக இருந்தால் போன வாரம் நம்ம படிக்கிறோம், என்ன படித்தோம்? ஆக்சுவலாக பேர் வைக்கிறதுல அந்த பேர் சொன்ன விஷயத்தில் யோவானுக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும். ஏன்னா யோவான் என்கிறது நம்ம இன்றைக்கி பேராக நினைக்கிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் அது அர்த்தம். இந்த அர்த்தம் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னால், சகரியாவுக்கு இந்த அர்த்தம், யோவான்னா இந்த அர்த்தம்னு சொன்னால், அப்போ தேவன் ஏதோ என்கிட்ட பேசுகிறாருன்னு உணர்வு வந்திருக்கணும். இல்லை, பேர் வைக்கும்போது ஆக்சுவலாக நம்ம வாசிக்கிறோம் 62வது வசனத்தில் பார்க்குறோம், அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். 63, அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கவனிக்கலாம், அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது, அவனுடைய வாய் திறக்கப்படுகிறது, அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிறான். எல்லாரும் இப்போ நடந்துச்சு. 67வது வசனத்தை பாருங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேக்சிமம் சாதாரணமாக அப்படி படித்தோம்னா நமக்கு மீனிங்லாம் புரிஞ்சிருதான்னு கேட்டால் புரியறதில்லை. சகரியாவுடைய நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது, சகரியாவுடைய வாய் திறக்கப்படுகிறது, அவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான். எப்பொழுது? அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. ஆக்சுவலாக இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனமாக வரலாற்று பின்னணியோடு நம்ம கவனித்தோம்னா, சகரியாவுடைய பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கிறது? சகரியா வழக்கம் போல எல்லா ஆசாரியர்களைப் போல
தேவாலயத்தில் தூபம் காட்டுகிற ஒரு வேலையை செய்ய போகிறான். ஒரு லேவியனாக அவனுடைய கடமையை செய்ய போகிறான். அவனை குறித்து வேதம் எப்படி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது? அவன் தேவன் இட்ட கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நீதி உள்ளவனாக இருந்த ஒரு மனிதன். அவன் ஒன்றும் பொல்லாதவன் அல்ல, துன்மார்க்கன் அல்ல, தவறான ஒரு மனிதன் அல்ல. ஆனால் அவன் எந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தான், என்னதான் அவங்க தேவன் இட்ட கட்டளையின்படி இருந்தாலும் தேவன் என்ன விருப்பம் கொண்டிருக்கிறார், தேவன் என்ன செய்கிறார்னு தெரிஞ்சவங்களா மாறினாங்களான்னு கேட்டா இல்லை. ஒரு காலம் இருந்தது, ஏசாயாவுடைய காலத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தார். ஏசாயாவை கூப்பிட்டு, ஏசாயா தேவாலயத்துக்கு நீ வந்தியா? அவன் பாருங்க, ஏசாயா 6 பார்க்குறோம், தேவாலயத்துக்கு போகிறான். தேவாலயத்துக்கு போகும்போது ஏசாயா ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க காண்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. கேருபீன்கள் எப்படி கர்த்தரை துதிக்கிறாங்க, பரிசுத்தர் 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 எப்படி போற்றுறாங்க. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம ஒரு 200 பேர் தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். இங்கே தானே இருக்கிறோம், எல்லாரும் ரெடியாகி வந்துட்டோம், பாட்டு பாடியிருக்கிறோம், பைபிள் கையில் வச்சுருக்கிறோம், ஜபத்துக்கு கண்ணை மூடி இருக்கிறோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம். எத்தனை பேர் தேவனை தரிசிப்பது, தேவனை பார்க்கறது எத்தனை பேர், மனுஷனை பார்க்கறது எத்தனை பேர், இங்கே வந்து தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள பெரிய ஒரு விடுதலையை சந்திக்கிறது எத்தனை பேர்? நம்ம இன்றைக்கி கணக்கெடுத்துக்கலாம். ஒரு வருஷம் சர்ச்சுக்கு வந்திருந்தா ஒரு 52 வாரம் என்ன பண்ணியிருப்போம்? சபைக்கு வந்திருப்போம். 52 செய்தி கேட்டிருப்போம். செய்தியெல்லாம் கேட்டோம், கரெக்டாக வந்துட்டோம், பாட்டு பாடிட்டோம், பைபிள் வச்சுட்டோம், காணிக்கை கொடுத்துருக்குறோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னது அது? போய் தேவன் அங்கே இருக்கிறாருன்னு ஏசாயா பார்த்துட்டாரு. ஏசாயா பார்த்த உடனே அசுத்த உதடுள்ள மனுஷன் நான், அவன் கதறான், பாவியான மனுஷன் நான். கர்த்தர் சுத்திகரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய்? ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. அப்போது ஏசாயா சொல்கிறாரு, நான் இருக்கிற ஆண்டவரே என்னை அனுப்புங்கன்னு சொல்கிறார். கவனிங்க, நான் ஒருத்தரை எதிர்பார்க்குறேன், எனக்காக நிற்கிறதுங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் பேசுறது யாருக்காவது கேட்குதா? என்னை யாராவது பார்ப்பீங்களா? நம்ம எவ்வளோ பேர் இருந்துட்டோம் இல்லையா? நாம் பேசுறது கேட்குதா? என்னை யாராவது பார்ப்பீங்களா? யாருமே இல்லை. ஏசாயா தான் போய் பார்க்குறாரு, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏசாயா கிட்ட சொல்கிறாரு, ஒரு முக்கியமான வேலை சொல்கிறார். என்ன வேலை சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும். ஹலோ, என்ன பார்க்குறீங்களா? இப்போ ஏசாயா போ, காதால கேட்டாலும் ஒன்றும் இல்லை, கண்ணால் பார்த்தாலும் எதுவும் நடக்கக்கூடாது. இப்போ தேவனே இங்கே இருக்கிறாரு, நீ கண்ணால் பார்த்தாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவர் பேசுகிறத கேட்டாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி போய் சொல்லிடு அப்படின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டுச்சுது. தேவன் அப்போவே என்ன பண்ணிட்டார், நீ போய் எல்லாத்தையும் மூடிடு. ஏன்னா அவங்க கண்ணால் பார்த்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, காதால் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. சகரியா கண்ணால் பார்க்குறான், ஒரு தூதன் நிற்கிறான், அவர் சொல்கிற வார்த்தை கேட்குறாங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ ஒரு காட்சியை பார்த்தாலும் உனக்கு பிரயோஜனப்படாது, நீ அவர் வசனம் சொன்னாலும் உனக்கு பிரயோஜனப்படாது. ஏன்? என்ன ரீசனுங்க? ஏன் இப்படி சொல்லப்பட்டுச்சு? பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். மக்கள் எவ்வளவு பெரிய இருட்டில் இருந்தாங்கன்னு 5வது அதிகாரம் சொல்லிச்சு. இப்போ நம்ம 6வது அதிகாரம் பார்த்தோம் ஏசாயால, இந்த விஷயம் சொல்லப்பட்டதுக்கு காரணம் 5வது அதிகாரம் தான். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், ஏன் மூடி போட்ட சொன்னார், எதுவும் தெரிய வேணான்னு சொன்னார்னு காரணம் இதுதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 5வது அதிகாரத்தில் ஒரு கவிதை பாடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு.
நான் ஒரு பாட்டு பாடுறேங்க, அந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு, என் நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டம் எவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டுச்சு, அதில் எந்த அளவுக்கு அழகாக திராட்சை செடியெல்லாம் நட்டார், அது கனித்தருன்னு காத்திருந்தார், ஆனால் பலன் இல்லை. அந்த பாட்டை நீங்கள் வீட்டில் அப்புறம் போய் வாசித்துங்க. ரொம்ப அழகான ஒரு மேட்டில் ஒரு தோட்டம், அதுக்கு ஆலையை கட்டுறாரு, அதுக்கு கல்லை பொறுக்கிறாரு, வேலி அடைக்கிறாரு, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறாரு. ஒரு தோட்டத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துட்டார். அழகாக ஒரு தோட்டம், பியூட்டிஃபுல்லான ஒரு கனி கொடுக்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை நடுற அளவுக்கு அதுக்கு உழைப்பு, அதுக்கு எத்தனை விதமான விஷயங்கள். ஆனால் கனி தருன்னு காத்திருந்தாரு, இல்லை. என்ன ரீசன்னு காரணம் அடுக்குனார். ஏன் அவங்க அப்படி ஆயிட்டாங்க? நான் இந்த வசனத்தை பாருங்கள், 7வது வசனம் பாருங்கள். குறிப்பாக, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. என்ன ஏன் அப்படின்னு கேட்டால், என்ன கவனிக்கிறீங்களா? 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் போய் வீட்டில் அப்புறமா தயவு செய்து ஒரு 10 முறையாவது வாசிங்க. தேவன் என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் தோட்டத்துக்கு நான் செய்யாத எந்த வேலையை அதுக்கு செய்யலாம், எல்லாம் செஞ்சிட்டேன். ஆனால் கனி இல்லாத போனதுக்கு அவங்க சொன்னது என்ன தெரியுமா காரணம்? என் தேவன் சரியில்லை, என்னை பார்த்துக்கிறது சரியில்லை, என்னை வழிநடத்துறது சரியில்லை. குறைபாடு குறைபாடு குறைபாடு. எப்போ பாரு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன்டா உனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால், நான் சரி, நீ தான் சரியில்லை. ஆக்சுவலாக பிரச்சனை என்ன? முதல் விஷயம், 8வது வசனத்தை பாருங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு. சரி, நீங்கள் இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் செல்ஃபிஷ் பீப்புள். இஸ்ரவேல் ஏன் கனி கொடுக்கல? இஸ்ரவேல் இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணு மூடிக்கிட்டும் காது கேட்காத போட்டும் இருதயத்தில் உணராத காரணம்னு கேட்டால், அவனுடைய கேரக்டரே செல்ஃபிஷ் ஃபெலோ. சுயத்துக்குன்னு வாழவன், அவன் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவன், தன்னை மையப்படுத்தக்கூடியவன். சிம்பிளாக சொல்லணும்னா, 100 பேர் இருந்தால் நான் தான் அங்கே பெரிய ஆளாக இருக்கணும், நான் தான் எல்லாம், 100 பேர் எனக்காக தான், நான் மட்டும்தான், இன்னும் வேற ஒருத்தரை பற்றி எந்த கவலையும் கிடையாது. செல்ஃபிஷ் பீப்புள். தன்னை மட்டும், தான் சாப்பிட்டா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், தான் வீடு நல்லா இருந்தால் போதும், தனக்கு மட்டும்தான் எல்லாம், வேற யாரை பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் இந்த வேதத்தை படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்னா, ஒருவேளை நான் சுயநலவாதியாக மட்டும் இருப்பேன், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, யாரை பற்றியும் அக்கறை இல்லை, நான் இருப்பது எனக்காக மட்டும்தான் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு உங்களை நினச்சிருந்தா, ஆதியிலேருந்து ஒரு சத்தியம் இருக்குது. நான், என் மனைவி, பிள்ளை, என் குடும்பம் தனக்கு மிஞ்சினா எப்பயாவது யாருக்காவது ஏதோ ஒன்று எப்பொழுது அதையே நான் பெருமையாக வச்சுப்பேன். அவங்களுக்கு அவங்க இருட்டிலே இருக்கிறவங்கன்னு யாரெல்லாம் இருட்டில் இருக்கிறாங்க லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சுயநலவாதிகள். ஏசா இங்கே இப்போ நம்ம படிக்கிறோமே, சகரியாவுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்? நான் உங்களுக்கு நிச்சயம் இந்த செய்தியை நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எவ்வளவு அழகாக தேவன் பேசுகிறாருன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீதிமான் தான் சகரியா. ஆனால் சகரியாவும் எலிசபெத்துடைய குடும்பத்தில் அவங்க எந்த அளவுக்கு தங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு எது மட்டும் தெரியுமா பெருசாக இருந்துச்சு? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. அவங்க என்னவோ இந்த உலகத்தில் குழந்தைய பெற்றெடுக்க மட்டும் பிறந்ததாகவே நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது நீங்கிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை சரியாடுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இது ரைட்டு தானே பாஸ்டர் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்றைக்கி படிக்க போகிற பாடத்தை கொஞ்சம் கவனிக்கலாம்.
ஃபஸ்ட்டு விஷயம் சுயநலம். நான் இங்கே பாருங்கள், ஸ்டீஃபன் இங்கே இருக்கிறேன் இல்லையா, நான், என் மனைவி, என் குழந்தை, இது மட்டும்தான் என் வாழ்க்கையா? இல்லை. எனக்கு மட்டும் நான் இருந்தேன்னா நான் ஒரு பெரிய டார்க்னஸ்குள்ளே இருப்பேன். சரி, அது பரவாயில்ல. இப்போ 2வது ரீசனுக்கு போகலாம். ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு இவங்க யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு சொன்னவங்களாவது மனைவி பிள்ளைன்னு கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறவங்க. இவன் யார் தெரியுமா? இவன் யாரை பற்றியுமே கவலைப்பட, சொந்த குடும்பத்தை கூட கவலைப்பட மாட்டான். மனைவி எக்கேடு கேட்டான்னா, பிள்ளை கேட்டு, நான் நல்லா இருக்கணும், நிம்மதியாக அப்படியே மெல்லாந்துக்கணும். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலனா போ, நீ எப்படின்னா இரு, நான் திருப்தியாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கேட்டகரியை விட மோசமான கேட்டகரி. இவன் உண்மையாகவே இவன் தான் அவனுக்கு கடவுள். அவனுக்கு வேற எதை பற்றியும் அக்கறை கிடையாது. நீ இந்த சமுதாயம் என்ன சொன்னா என்ன, என்ன நடந்தா என்ன, எதுவும் அவங்க கேள்வி இல்லை. குடிக்கணும். இந்த குடிகாரங்க யாருன்னு கேட்டால், சாதாரணமாக அவங்க பெத்தெடுத்த பிள்ளைக்கு கூட அக்கறையாக இல்லாதவங்க. கட்டின மனைவிக்கோ, குடிக்கிற பெண்களாக இருக்கட்டும், புருஷனுக்கோ அக்கறை இல்லாதவங்க. பெண்கள் குடிக்கிறாங்களா பாஸ்டர்? ஐயோ, இப்போலாம் பயங்கர நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த காலத்தில் நாங்கள் யாராவது லேடிஸ் குடிச்சிருந்தாங்கன்னா ஆச்சரியமாக பார்த்தோம். குடிக்கிற பொம்பளைங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அது அவங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து குடிக்கிற பழக்கம் வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, போட்டி போட்டுக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. சீரியஸ். நீங்கள் இப்போ காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா பீர் குடிக்கிற பிள்ளைங்க 80% குடிக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் சொல்லுது. குடிகாரங்க இன்னொரு மீது அக்கறை இல்லாத இருட்டில் இருக்கிறவங்க. 3rd பாயிண்ட்டுக்கு போகலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? 12வது அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை, அவருடைய செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. இவங்க என்ன தெரியுமா? ஜாலி பேர் வழி, எப்பவுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ். இவங்க யாரு? எதை பற்றியும் அக்கறை இல்லை, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சொல்ல போனால் இதுவும் ஒரு சுயநலக்காரங்க. இவங்க என்ன? இவங்க இன்னொரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கங்க, நான் கேட்டுற மாதிரி இன்னொருத்தரையும் கெடுத்துடணும். சரிங்களா? நான் எந்த இடத்துல இருக்கணும் அதுக்கு 4 பேர் என்ன பண்ணிப்பேன்? ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துப்பேன். நாங்கள் ஆடுவோம் பாடுவோம், கொண்டாட்டம் தான். சரி, என்னங்க இருட்டு இது பாருங்கள். குறிப்பாக இதில் இன்னும் பாருங்கள், 18வது பாருங்கள். மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து நமது கிரியைகளை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இவங்க யாருன்னு கேட்டா, எல்லா பாவத்தையும் பாவம் இல்லைன்னு சொல்லி வாழ்கிறவங்க. எதெல்லாம் தப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ரைட்டு, எதெல்லாம் ரைட்டோ அதெல்லாம் அவங்களுக்கு தப்பு. ஆக்சுவலாக உலகம் எப்படி இருக்குதோ அப்படி அவங்க இருக்க விரும்புவாங்க. எல்லா பார்வையும் உலக பார்வை, எல்லாத்துக்கும் அவங்க என்ன தெரியுமா? லாஜிக், ரீசன் எல்லாத்தையும் கேட்டுனே இருப்பாங்க. விசுவாசத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். யார் இப்போது கெட்டவங்களாம் என்ன ஆயிட்டாங்க, தப்பானவங்களாம் செத்துட்டாங்களா, இதெல்லாம் என்ன பெரிய தப்பா? இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த பாவம்லாம் இல்லாமல் எப்படி உலகத்தில் இருக்க முடியும்? இந்த பொய் கூட சொல்லாமல் இருக்க முடியுமா? இந்த தப்பு கூட இல்லாமல் இருக்க முடியுமா? எல்லாம் ஓகே. எவ்வளவு பெரிய இருட்டுக்குள்ள மக்கள் இருந்தாங்கன்னா எல்லா நன்மையும் அவங்களுக்கு தீமையாக இருந்துச்சு, தீமை எல்லாம் அவங்களுக்கு நன்மையாக இருந்துச்சு. அவங்ககிட்ட நியாயம் கிடையாது. மக்கள் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்தாங்க.
என்னெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க? ஆக்சுவலாக பொன் பொருள் சேர்க்க ஆரம்பித்தாங்க. 2வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் போய் திருப்பி இருந்த நேரங்கள் எனக்கு 2வது அதிகாரத்தில் போய் கவனித்து பார்த்தா அவங்க எவ்வளவு செல்வம் சேர்க்க விரும்பினாங்க, எவ்வளவு நிலம் சேர்க்க விரும்பினாங்க, எவ்வளோ சுயநலமாக வாழ ஆரம்பித்தாங்க, எவ்வளோ கபடமாக இருக்க ஆரம்பித்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, ஹலோ போய் மூடி போட்டுருன்னு சொல்லிட்டார். நான் பேசுகிறத யாரும் கவனிக்க போகிறதில்ல, நான் வந்து நின்னா கூட யாரும் பார்க்க போகிறதில்ல, மூடிடுன்னு சொல்லிட்டார். சரி, இவங்கெல்லாம் மூடியாச்சு, யாருக்கும் தெரியல. இவங்களோட வாழ்க்கைக்கும் சகரியாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? சகரியா இப்போ இன்னைக்கு படித்த பகுதிக்கு எங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கவனிச்சா, எல்லா இடமும் இருட்டாகும்போது இஸ்ரவேலில் கொஞ்சம் பேர் தொடர்ந்து ஆலயத்துக்கு போனாங்க. அவங்க பணிவிடையை செஞ்சுட்டு இருந்தாங்க. 400 வருஷம் கர்த்தர் பேசலை. ஏன் பேசலை தெரியுங்களா? அவர் கடைசியாக கோவப்பட்டது யார்ட்டுன்னு கேட்டால் ஆசாரியர்கள்ட்டையும் லேவியர்கள்ட்டையும். இப்போ மல்கியா புஸ்தகத்துக்கு வாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மல்கியா புத்தகம் 2வது அதிகாரம் பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம், அதாவது 1104வது பக்கத்தில் இருக்குது. இப்பொழுதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை யாருக்குரியது? உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தாமலும் இதை சிந்தியாமலும் இருந்ததால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை என்ன பண்ண சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு சாபம் இருக்குது. ஏன்? மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. ஏசாயாவில் சொல்றார். மல்கியாவில் வரும்போது லேவியனும் ஆசாரியனும் சாபத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் ஏன் கண் மூடி இருக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லப்போனால் 4வது வசனம் பாருங்க. லேவியரோடு என்ன பண்ணார்? அவர் உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவங்களுக்கு சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? 5வது வசனம், அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமாய் சந்தரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியன், இப்போ மக்கள் எல்லாம் இப்படி இருந்தாங்க. ஆசாரியன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான்? இப்படித்தான் இருந்தான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்போ 8வது வசனம், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பா எல்லா லேவியனும் ஆசாரியனும் சட்ட திட்டங்களை நீர்த்து போக பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? 1வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். யார் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு மாஸ்டர் யாருன்னு கேட்டால் அங்கே இருக்கிற ஆசாரியனும் லேவியன் தான். மக்கள் எல்லாம் இப்படி கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? அங்கே இருக்கிற ஆசாரியன். ஒரு சர்ச்சில் விசுவாசிகள்லாம் மோசமாக இருக்கிறாங்க, காரணம் யார்? பாஸ்டர் தான். சீரியஸ். மக்கள் மனம் திரும்புறதில்ல, மக்கள் கர்த்தருக்கு பயப்படுறதில்ல, மக்கள் கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்கிறதுக்கு தெரியலன்னு சொன்னால் காரணம் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்? அவன் எந்த இருட்டில் இருக்கிறானோ அதே இருட்டில் மக்களை வச்சிருக்க விரும்புகிறான். நல்லா கவனிங்க. இப்போ ஆசாரியனாகிய சகரியா என்ன பண்ணார்? அவர் சகரியா என்ன பண்ணியிருக்கணும்? மக்களும் இருட்டில் இருக்கிறாங்க, ஆசாரியனும் இருட்டில் இருக்கிறாங்க. என்ன இருட்டில் இருக்கிறாங்க? கொஞ்சம் கவனித்து பார்த்தா என் கூட யோவேல் புஸ்தகத்துக்கு வாங்க. என்ன இருட்டில் இருந்தாங்க ஆசாரியர்கள்? குறிப்பா
1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, 2வது வசனம் பாருங்கள். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? இதன் செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகளின் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவுள். என்ன கவனிக்க முடியுமா? இப்போ ஆரோனுடைய வகுப்பில் பிறந்தது தான் யாரு? சகரியாவும் எலிசபெத்தும். ஆசாரியர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வேதாகமத்தை தேவன் மூடி போட்ட சொல்லிட்டாரு. மக்கள்லாம் வாசிக்க தேவை கேட்க மாட்டேங்கிறாங்க, விட்டுருங்க. ஆனால் ஆசாரியர்களுக்கு ஒன்று சொல்லப்பட்டுச்சு. செய்தியை நீ உன் பிள்ளைக்கு சொல்லு, அடுத்து அவன் பிள்ளைக்கு சொல்லிட்டோம், அடுத்து சந்ததிக்கு சொல்லிட்டோம், எல்லாரும் கேளுங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இஸ்ரவேல் ஏன் இப்படி இருக்கு? காரணம் ஆக்சுவலாக அதை நீ தான் சொல்லணும். நீ தான் இஸ்ரவேலை குறித்து அக்கறையாக இருக்கணும். இஸ்ரவேல் இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஆசாரியன் என்ன பண்ணு தெரியுமா? எலிசபெத்து ஊரில் உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க? எல்லாம் உன்னை மலடின்னு சொல்கிறாங்கல்ல, வா நம்ம 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம், நம்ம போய் ஆண்டவர்கிட்ட அழுவோம், நம்ம உட்காந்துருப்போம், நாம் ஒரு கரெக்டாக இருக்கிறோம், நாம் உண்மையாக இருக்கிறோம்ல, நம்ம ஜெபம் பண்ணலாம். லிசன், யோவேல் புத்தகத்தில் ஒரு விஷயம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆசாரியர்களுக்கு மூஞ்சில் நான் சாணி அடிக்க வரேன். ஏன்னா கர்த்தருடைய வேதம் உன் வாயில் இருக்கணும். உன் வாயில் இருந்துச்சுன்னா ஜனங்க உங்கள்கிட்ட தான் எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் அது உன் இருதயத்தில் இல்லை. உன் பெத்தவன் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? பேர் வைக்கும்போது சகரியான்னு உனக்கு பேர் வச்சான்ல, உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? ஒரு ஆசாரியன் என்ன பண்ணணும் தெரியுமா? இதே யோவேல்ல 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை உங்கள் பைபிளில் கொஞ்சம் திறந்து வச்சு கிளியராக பாருங்கள். ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலமுங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். சரி, இங்கே கை வச்சுக்கிட்டு லூக்கா 1வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சரி, இப்போ திரும்ப யோவேல்ல 1வது அதிகாரம் 13வது வசனம். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. 400 வருஷம் கர்த்தர் பேசல, எல்லாம் நிறுத்திட்டார். ஆசாரியன் உள்ள போனா எப்படி போகணும்? பயந்து நடுங்கி அலறி போகணும். ஏன் எங்கள் வேலை நிறுத்தப்பட்டுச்சு? இப்போ தூபம் காட்டுற வேலை நடக்குது, பலி செலுத்துகிற வேலைகள் எல்லாமே இப்போ இல்லாமல் இருக்குதே, என்ன நடக்கிறது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாபிலோன் தேசத்தில் இருந்தவங்க, மோவாப் தேசத்துலேருந்து வந்தவங்க, எல்லா தேசத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? பலியை நிறுத்தினாங்க, பண்ணியை பலியிட்டாங்க. ஆலயத்தில் பலி செலுத்துறதே இல்லாமல் போயிருக்கு. இவங்க போய் தூபம் காட்டுற வேலையை மட்டும் செய்கிறாங்க. இப்போ 2 ஆசாரியன் இருக்கிற, 2 பிரதான ஆசாரியர் இருக்கிறான். அந்த காலத்தில் இருக்கிறோம். சர்ச்சு என்ன உண்மை தேவ ஆலயம் என்ன ஆச்சு? ஏன் உங்கள் காலத்தில் இதுக்கு முன்னாடி காலத்தில் நடந்திருக்குதா? திடீர்னு ஒரு மாற்றம் வந்திருக்குது. சகரியா என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கும் உன் மனைவிக்கும் பிரச்சனை, அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுற. நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? தேவாலயத்துக்கு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே, சீட்டு கிடைச்ச உடனே நீ ரட்டுடுத்தி சாம்பலில் போய் உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவரே, என் தேசம் பாழா கிடக்குது, என் ஆலயம் இன்றைக்கு பாழா கிடக்குது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் இருக்குது, என்ன நடக்குது இங்கே? எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை, நீ தான் மட்டும் வாழணும்னு சுயநலக்காரன். உன் வேலை நடந்தால் போதும், உனக்கு உன் குடும்பம் இருந்தால் போதும். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? வாங்க யோவேல் புஸ்தகத்தில் பாருங்கள். குறிப்பாக
அவர் சொன்ன ஒரு வார்த்தை. 14வது வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, உண்மையாகவே தேவன் சந்திக்க வரார். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். அப்படி ஒரு நாள் வருது. ஏங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஒரு ஆசாரியன் என்ன செஞ்சுருக்கணும்? ஆசாரியன் இப்படி செஞ்சிருந்தா, ஒருவேளை அப்படி போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? குறிப்பாக பாருங்கள், 2வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரின் பணிவடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்கள் பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். எலிசபெத்துக்கு என்ன நிந்தை இருந்துச்சு? மலடின் நிந்தை. இங்க தேசம் நிந்தையில் இருக்குது. மக்கள் கர்த்தர்கிட்ட உறவா இல்லை. கர்த்தருடைய வெளிச்சத்தில் மக்கள் வரல. எப்பயாவது ஆலயத்துக்கு நான் போகிறேன், எனக்கு பணிவிடை செய்கிறதுக்கு, மணி ஆட்டுறதுக்கு, தூபம் காட்டுறதுக்கு எனக்கு கிடச்சிருச்சு, ரைட், சூப்பர், அங்கே போயிட்டேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள், வெளிச்சத்தில் நடக்கலாம் வாருங்கள்னு கூப்பிட்ற சத்தம் உண்டாச்சா? சகரியாவுக்கு ஒரு வாய்ப்புங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம், வாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க? சும்மா சடங்காச்சாரத்தில் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் இதை அட்டன் பண்ணால் போதும், இங்கே உட்காந்தா போதும்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வாங்க, எழுந்துச்சு வாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் பேச போகிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை நான் பார்க்க போகிறேன், அவர் சத்தத்தை நான் கேட்க போகிறேன், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனான் சகரியா? இல்லை. அதனால தான் கர்த்தர் அவருடைய வார்த்தை உனக்கு வரும்பொழுது நீ விசுவாசிக்கவே இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இப்போ உன்னை நிச்சயம் சந்திக்க போகிறேன். உன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் கொடுக்க போகிறேன். எல்லா ஆசாரியனும் இப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? எல்லா ஆசாரியனும் வழி வழியாக இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசாரியம் போனால் அவன் அழுது புரண்டு இருக்கணும். கர்த்தவே, என் தேசம் இப்படி இருக்குது, எங்கள் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அழுது இருக்கணும். ஆனால் இவன் போய் தினமும் என்னன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறான், எங்கள் பொண்டாட்டி அழுதுனுக்கிறா, எங்கள் வீட்டில் குழந்தை இல்லை, இதை மட்டும் கேட்டு வந்துட்டான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணாரா? மல்கியா புஸ்தகத்துக்கு திரும்பி வரும். மல்கியா 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொன்ன வார்த்தை? யாருக்காவது தெரியுமா? யோவான் முன்னாடி வரப்போகிறான். ஆமாம் தானே? கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி யார் வருவா? என் தூதன் அனுப்பும். அது யோவானை குறிக்கிற வார்த்தை. சரி, அது வரணும்னா என்ன நடக்கணும் பாருங்க. குறிப்பா 3வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆண்டவர் வரக்கூடிய ஆசாரியங்களை தேடுறாரு. யோவான்னு ஒருத்தன் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இருக்கிற ஆசாரியர்கள்லேயே யாரை செலக்ட் பண்ணலாம், யார் மூலமாக அனுப்பலாம் பாருங்க. குறிப்பாக கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தேடும்போது கர்த்தருடைய கற்பனைகள் படி, நியாயங்களின்படி இருக்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து இப்போ என்ன செய்கிறாராம்? அவனை சுத்திகரிக்க விரும்பினார். அவனை சுத்திகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக ஏற்கனவே சொல்லப்பட்டுடுச்சு. நிச்சயம் கர்த்தர் அவனை புடமிடுவார். ஏன் அவன் 10 மாதம் ஊமையாக இருந்தான்? கர்த்தர் அவனை சிட்சிக்கிறார், அவனை புடமிடுகிறார். வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுகிறார்.
ஒரு மனுஷனை தனக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு அவனை சுத்தம் பண்ண பார்க்கிறார். சகரியா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு லூக்கா 1வது அதிகாரத்தில் அடுத்த ஒரு மாதமும் நம்ம எதை படிப்போம் அப்படின்னா, சகரியா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் படிப்போம். சகரியா சொன்ன வார்த்தை மூலமாக எவ்வளவு பெரிய சத்தியம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சகரியா எல்லா ஆசாரியனை போல ஒரு இடத்துல இருந்தான். எல்லா மக்களும் இருட்டில் இருந்தாங்க. சகரியாவுக்கு சொல்லப்பட்டது, இதோ நாட்கள் வரும், கர்த்தர் உட்கார்ந்து பார்ப்பார் ஆலயத்தில், பணிவிட செய்கிறதுக்கு வரவன் இல்லை, யாரை புடமிட்டா அவன் வாயை சுத்தம் பண்ணா அவன் மூலமாக பேசலாம். அருணோதயம் சகரியாவை சந்தித்தது. சகரியாவை சந்தித்து எல்லா ஆசாரியனும் தப்பாக இருக்கிறான், எல்லா மக்களும் தப்பாக இருக்கிறாங்க, இங்கே வா, நான் ஒன்றை செய்ய போகிறேன், கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்ப போகிறேன், அவன் தான் யோவான், அவன் வரணும்னு அவன் வெளிப்படுறதுக்கு அவனுடைய தகப்பனாக இருக்கிற நீ ஒரு நல்ல ஆசாரியனாக இருக்கணும்னா நீ யாராக இருக்கணும் பார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 36வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 36 25வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தை இப்படியாக இருக்கிறது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் சொல்லப்பட்டது. ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? நான் ஒரு நாள் மனிதனை கூப்பிட்டு அவனை சுத்தம் பண்ணுவேன், சுத்தம் பண்ண பின்னால தான் பரிசுத்த ஆவியானவரை உள்ள வைப்பேன். சகரியாவுடைய வாழ்க்கையில் எல்லார போல சுயநலவாதியாகவும் தேசத்தை பற்றி கவலை இல்லாதவும் தேவன் என்ன உறவுக்காக இந்த பூமியில் என்ன வச்சிருக்கிறான்னு தெரியாதவும் இருட்டில் இருந்த ஒரு சகரியாவை கூப்பிட்டு சிட்சித்து, உனக்கு ஒரு வியாதியை கொடுத்தேன், உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தேன், உனக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்தேன்ல, வா நான் உன்னை சுத்தம் பண்ண விரும்புகிறேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பாடுக்கு மத்தியில் கடந்து போகலாம், ஒரு பிரச்சனையில் நிற்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை உங்களை அப்படியே சாகடிச்சிரும், ஒன்றும் இல்லாத போயிடும், நீங்கள் வீணாயிருவீங்கன்னு ஒரு 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 எண்ணம் இருக்குல்ல. அதுக்கு உலகத்தை தேடி என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். கர்த்தர் இருட்டில் இருக்கிற நம்மை சந்தித்து, நான் உங்கள்கிட்ட தான் பேசணும், உனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தேன்ல, அப்போயாவது நீ என்னை தேடி பார்த்து வருவன்னு பார்த்தேன், நீ எல்லார போல தான் இருக்கிற, நான் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு சின்ன உபத்திரவத்தை கொடுத்து நீ என்னை பாருன்னு சொல்கிறேன், எல்லாரும் வருவாங்க போவாங்க, எல்லாம் வேலையை செய்யும், நார்மலாக நீ இருப்ப மாட்டேன், நான் பேசினா நீ கேட்க மாட்டேன், நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். உன்னை சுத்திகரிச்சா தான் நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு கேட்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல உங்களை கர்த்தர் அனுமதித்து வச்சு உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். அருணோதயம் உங்களையும் என்னையும் சந்திக்க விரும்புகிறது. அவர் என்னது இல்லைங்களா, மோசமான தேவன் இல்லை, நம்மளை அழித்து போகிறதுக்கு வரல, நம்மளை கெடுத்து போகிறதுக்கு வரல, நம்ம வாழக்கூடாதுன்னு வரல, நம்ம நல்லா இருக்குன்னு வந்தவர். ஆனால் நாம் தான் இடம் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம விரும்பினதெல்லாம் செய்யலான்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் பேசுறதை நம்ம கேட்குறதே இல்லை. சாதாரணமாக பேசும்போது கேட்காதனால தான் மூடி போட்டார். ஒரு ஆசாரனை அடித்து, நீ வா எந்திரிச்சு முதல்ல சுத்தமாகவே நான் ஜனங்கிட்ட பேசணும்.
கர்த்தர் அவன் வாயை திறந்தார், அவன் நாவை திறந்தார், அவனுடைய கண்ணை திறந்தார். பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்பினார். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்னெல்லாம் பேசினான்னு நீங்கள் லிங்க் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இருட்டிலேருந்து அவன் வெளியே வந்திருக்கிறான். அவன் நமக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கிற வெளிச்சம் எவ்வளோ பெரிய வெளிச்சம். தயவு செய்து இந்த காலத்தில் கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை சந்திக்கிறார். உண்மையாகவே நான் கர்த்தரை சந்திப்பேனா, கர்த்தரை பார்ப்பேனா? பாட்டு நல்லா பாடுறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு நடுவில் அவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு, ஆனால் பார்க்குறதே இல்லை. உங்களுடைய எல்லா துன்பத்திலும் அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் மட்டும் கண்ணுக்கு தெரியறதில்லை, எல்லாம் தெரியுது. நிந்தை நிந்தை, ஐயோ எலிசபெத்துக்கு நிந்தை. தேசத்தின் மேலே ஒரு நிந்தை இருக்கிறது. சபை எப்படி இருக்கிறது, இந்த தேசம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட இருட்டில் ஜனங்க இருக்கிறாங்க. என்னை வெளிச்சத்தை கூட்டுவாங்க ஆண்டவரே, என்னுடைய கண்ணை கொஞ்சம் திறந்து கொடுங்க, என் வாயை கொஞ்சம் திறந்து கொடுங்க. நான் பேச தெரியாமல் இருக்கிறேன், பார்க்க தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு முதல்ல சொல்லுங்க. ஆசிரியர்கள் என்னை அப்படி கேவலமாக போயிட்டாங்க, மக்கள் போயிட்டாங்க. பார்த்தாரு, இதில் யாராவது ஒருத்தன் கிடைப்பானா, யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் சந்திப்பேன்? சகரியா ஓரளவுக்கு வசனத்தை தேடுறவன் வா, ஆனாலும் அவனுக்கு அவ்விசுவாசங்குது. அவனை கொஞ்சம் புடமிடணும், அவனை கொஞ்சம் சுத்திகரிக்கணும். ஆண்டவர் சுத்திகரிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சு? செய்தி தொடர் செய்தி இல்லையா? நம்ம அடுத்த வாரம் படிக்கும்போது சகரியா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அறியாமையின் காலத்தில் அவன் எப்படி மிஸ் பண்ணிட்டான். இப்போ கர்த்தர் அவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்த பிற்பாடு, விசுவாசம் வந்த பிற்பாடு, அவன் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது? தயவு செய்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அவரை சந்திக்க இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். சகரியானுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பின்னணியை பார்த்தா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கண் மூடப்பட்டவங்க, வெளிச்சத்துக்கு வராதவங்க, இருதயம் கொழுத்து போனவங்க, காதை மூடிக்கிட்டவங்க. ஆசாரியர்கள் புலம்பி இருக்கணும், அழுது இருக்கணும், ரெட்டு உடுத்திருக்கணும், சாம்பலில் உட்காந்துருக்கணும். தேசம் ஏன் இப்படி இருக்குது? ஆலயத்தில் நடக்க வேண்டிய பலி செலுத்துதல் இல்லாமல் போயிருக்குது, என்ன நடந்திருக்குது? அதை பற்றி யோசிக்காமல் எங்கள் வீடு, எங்கள் குடும்பம், எனக்கு குழந்தை, அது மட்டுமே உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தாவே, உம்முடைய வசனம் நிறைவேற போகுது. யார் வீட்டில் அது? ஏன் என் வீட்டில் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆசாரிகள் உட்காந்து யோசித்திருந்தாங்கன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தராக புடமிட்டு யார் பொருத்தமோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு தெரில. ஆனால் நீங்கள் சகரியா மேலே கிருபையாக இருந்தீங்க. தேவன் ரொம்ப கிருபை உள்ளவர்னு சொல்கிறதுக்கு ஒரு குமாரனை கொடுத்தீங்க. அதன் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் விசுவாசம் வந்திருக்கணும், நம்பிக்கை வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு அவனுக்கு வராததுனால சிட்சித்தீங்க. இப்போ அவனை புடமிட்டு பரிசுத்தாவியை கொடுத்தீங்க. அதன் மூலமாக பெரிய சத்தியம் வெளிப்பட போகிறது. நாங்கள் கர்த்தாவே இத்தனை வருஷம் சுத்திகரிக்கப்படலை, புடமிடப்படலை, பரிசுத்தாவியின் நிறைவை நாங்கள் பார்க்கல, ஏனோ தானோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்கு உங்களை பார்க்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை நடத்திட்டோம். இயேசு ராஜாவை நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஒரு மகிமையின் மேகம்
மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எல்லாரும் கையில் பைபிள் மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். யோவேல் 2வது அதிகாரம் 1061வது பக்கம். எங்களோட ஆன்லைனில் இணைஞ்சிருக்கிறவங்களும் தயவுசெய்து கையில் பைபிள் எடுத்துக்கங்க. 12வது வசனத்தை பாருங்கள். யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில்